கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அது செல்வமணி போல உள்ளவங்கள நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்கே கலைப்புலி தானி சொல்கிறார, அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதுயா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனால் விஜயகாந்த் சொல்கிறாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதில் ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்னை நேசித்த ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்கள் 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்கக்கூடாது. அது கண்ணடி பட்டுற மாதிரி கல்லடி முள்ளடியில் கூட தப்பு இல்லாம், கண்ணடியில் பார்த்தோம்னா எங்கள் 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரியை பாடுறேன். தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டாரு. யாரா ஒரு ஒரு கலைஞன் நடிகன்லாம் என்பதை விட ரசிகனாக இருக்கிறவன் தான் ஜெய். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன்லாம் சொல்கிறாங்க. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகன், நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம்ஆர் ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே, அதாவது காதல் சுகுமாரை கேட்டு பாருங்க, இல்லை சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்லை நளினியை கேட்டு பாருங்க. அவர் ராதாரவி சொல்றாரு, அவர் பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவர் பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு பேச்சு. டி ராஜேந்தர்ட்ட வெட்டி பேச்சு இருக்காது, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மட்டக்குன்னு எடுத்து எழுதி வச்சு படிக்கிறதும் பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழச்ச படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு, இவங்க வெளிச்சம் போட்டு, எனக்கு பேரு புகழ் பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புகிற இடத்துலே இல்லை. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்வமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்வமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்காக பேசுறேன்னு. வேற எதுக்காக போய் ரோஜாவுக்காக பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார்.